இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த பொன்னம்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் 34 வயதான கோபி. இவர் கூலி தொழிலாளியாக இருந்து வருகிறார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வீட்டில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது ஏணியில் ஏறிய நிலையில் எதிர்பாராத விதமாக தவறி கீழே விழுந்துள்ளார். இதில் அவரது இடது கால் முட்டியில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் உடனடியாக அவரை வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மருத்துவர்கள் மேற்கொண்ட பரிசோதனை மற்றும் MRI ஸ்கேன் பரிசோதனையில் இடது முழங்காலின் முன்புற சிலுவை தசைநார் முழுமையாக கிழிந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் எலும்பியல் துறை மருத்துவர் கிரிதரன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் கடந்த 23ஆம் தேதி ஆர்த்ரோஸ்கோபிக் ACL மறுசீரமைப்பு என்ற நவீன அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டனர். மேலும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு கோபியின் உடல்நிலை சீராக முன்னேறியதுடன் அவர் மீண்டும் எழுந்து நடக்க தொடங்கியுள்ளார். இதனால் நோயாளியும் அவரது குடும்பத்தினரும் மருத்துவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் நன்றியை தெரிவித்தனர். இதையடுத்து தற்போது இவருக்கு வழங்கப்பட்டுள்ள சிகிச்சை என்பது சென்னையில் உள்ள உயர்நிலை மருத்துவமனைகளில் மட்டுமே பெரும்பாலும் மேற்கொள்ளப்படும். அதேபோல் நவீன ஆர்த்ரோஸ்கோபிக் ACL மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை தற்போது வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் முதன்முறையாக வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பது மருத்துவத்துறையில் குறிப்பிடத்தக்க சாதனையாக கருதப்படுகிறது. இந்த வெற்றிகரமான அறுவை சிகிச்சைக்காக எலும்பியல் துறை மருத்துவர் கிரிதரன் தலைமையிலான மருத்துவ குழுவினருக்கு சக மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த சாதனை வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் நவீன மருத்துவ வசதிகள் மற்றும் உயர்தர எலும்பியல் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்படுகின்றன என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. மேலும் தமிழக முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூலம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கும் உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் இலவசமாக கிடைப்பதற்கான சிறந்த முன்னுதாரணமாகவும் இந்த நிகழ்வு அமைந்துள்ளது. வணக்கம். நான் வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மருத்துவமனை கண்காணிப்பாளர். இந்த மருத்துவமனையில் 2 நாட்களுக்கு முன்பு எலும்பு சம்பந்தமாக ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக ஒரு அறுவை சிகிச்சை, உயர்தர அறுவை சிகிச்சை இங்க நடத்தப்பட்டது. இது குறித்து எங்கள் எலும்பு நிபுணர் டாக்டர் மருத்துவர் கிரிதரன். இந்த பேஷண்ட் 34 வயசு உள்ளவர். ஒரு 6 மாசம் முன்னாடி வீட்டில் வேலை செய்யும் போது கீழே விழுந்துட்டாரு. விழுந்து அவர் லெஃப்ட் காலில் ACL டயர் வித் மெனிஸ்கஸ் இன்ஜுரி ஆகிருந்தது. அவர் இங்கே நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக GH வந்திருந்தப்போ அவருக்கு MRI பரிந்துரைப்பட்டு அவர் அந்த MRI எடுத்ததில் கம்ப்ளீட் ACL டயர் வித் மெனிஸ்கஸ் டயர் இருந்தது. அதுக்கு ஆர்த்ரோஸ்கோபி மூலிமா சர்ஜரி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சாட்டர்டே அவருக்கு ஆர்த்ரோஸ்கோபி மூலிமா ACL ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் வித் மெனிஸ்கஸ்டமி பண்ணியிருக்கோம். இப்போ அவருக்கு இந்த சர்ஜரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாலாஜா GHல. இந்த சர்ஜரி யூஸ்வலாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு, சென்னை மாதிரி பெரிய மாநகரத்தில் தான் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்கே ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இது பண்ணியிருக்கோம் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி. அது நல்லாவும் வந்திருக்கு. இப்போ பேஷண்ட் நல்லாவே நடக்கிறாரு, ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. இப்போ பேர் கோபி, அவருக்கு 34 வயசு ஆகுது. புன்னப்பாடி கிராமம். அது அவருக்கு விழுந்து 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. அது சரின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இப்போ ஜவ்வு கிழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கிரிதரன் சார் சொன்னாரு. அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம். இந்த ட்ரீட்மெண்ட்டு தனியார்லாம் பார்த்தா, சென்னையிலாம் பார்த்தா லட்சக்கணக்கில் செலவாகும். இங்க வாலாஜா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த க்ரீம் கொண்டுட்டு வந்திருக்காரு. அது இங்க இன்னும் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இன்னும் காசு அதிகமா ஆகும். இங்க இல்லாத இந்த ஆப்ரேஷன் இங்க கொண்டுட்டு வந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. இருக்கிற டாக்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.